தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? தேவன் எப்பொழுதும் நம்மளுக்கு உதவி செய்து நம்மை ஆச்சரியமான வழிகளுக்கூடாய் நடத்தி அற்புதங்களை காண பண்ணுகிறவர். எந்த இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாமலும் பிரியாமலும் நம்மோடு கூட துணையாய் நிற்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய தெய்வம். நம்ம எப்போ பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவரும் உடுத்துவிக்கிறவரும் நேசிக்கிறவரும் போஷிக்கிறவருமான நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். இந்த நாளிலே உபாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று அவர் வாக்களிக்கிறார். அவருடைய வாக்கு மாறாதுங்க. மனிதனுக்கு கொடுத்த வாக்குகள் மாறலாம். மனிதன் மாறிப்போவான், அவன் வாக்குகளும் மாறிப்போகும். ஆனால் நம்மை படைத்த தேவன் கொடுத்த வாக்குகள் ஒரு நாளும் மாறாது. இந்த வார்த்தையை குறித்து இப்படியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இதில் உள்ள வார்த்தையின் உறுப்பு ஒன்று கூட ஒளிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நாள் இந்த வார்த்தையின் படியாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்பதாக. தேவன் அப்படி செய்யணுமா? நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவன் உபாகம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் மக்கள் நடக்க வேண்டிய வழிகள் அனைத்தையும், அங்கே இவர்கள் நடக்க வேண்டிய பாதைகளையும், அவர்கள் செல்ல வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மக்களுக்கு தேவன் போதித்து உணர்த்திவித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வழிகளுக்கு கூட ஒரு மனிதன் எப்பொழுது நடக்கிறானோ, எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ, எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் வழிகாட்டியாய் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்கிறானோ, அந்த மனிதன் மூலமாக அங்கே கடவுள் மகா மேன்மையான அற்புதமான செயல்களை அவர் நடப்பிக்க போதுமான கடவுளாய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே எனக்கு அன்பானவர்களே, தேவனை நோக்கி நீங்க பார்க்கிறீங்களா? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது, சகலவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராய் கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நல்ல நாளில் அன்பு பிள்ளையே, வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே தேவன் வாக்களித்தவர் இஸ்ரவேல் மக்களை நடத்துவன் என்பதாக. அது மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் அவரை நம்பி அவருடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து வந்ததன் விளைவென்ன ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். அந்த இடத்திலே மற்ற சூழ உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே நீங்கள் புகழ்ச்சியாய் இருக்க போர்கள், கீர்த்தியாய் இருக்க போர்கள், மகிமையிலே சிறந்திருக்கும்படி நான் உங்களை செய்ய போகிறேன் என்பதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவன் எந்த மனிதனுக்கு வாக்கு கொடுக்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் ஏன் இதை காட்டுகிறேன் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி காட்டினார், அவர் நிறைவேற்றி முடித்தார். அதே போல ஒரு தனிமனுடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டமும், தேவன் வைத்திருக்கிற நோக்கமும், தேவன் வைத்திருக்கிற சித்தமும் அது எப்படியும் நிறைவேறித்தான் தீரும். மனிதன் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் உங்களை கரம் பிடித்த தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்த தெய்வம் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்ப போறீங்க? நீங்க இருக்கிற சூழ்நிலை வறுமையா இருக்கலாம், ஏமாற்றம் நிறைந்ததா இருக்கலாம், தோல்வி நிறைந்ததா இருக்கலாம், ஒன்றும் இல்லாததா இருக்கலாம். ஆனா ஒன்றும் இல்லாத இந்த ஒன்றை உருவாக்குற தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வாக்களிக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். அவரை நோக்கி நாம் தேடலாமா? அவரை நோக்கி நாங்கள் விசுவாசிக்கலாம், அவரை நோக்கி பற்றி பிடித்து கொண்டு ஓடலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நம்பி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வார்த்தையின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் தேவன் ஒரு அற்புதம் செய்து உம்முடைய மக்களை நீர் கனம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். நீர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.